நாம பிளான் பண்ற ரொட்டீன், நாம செட் பண்ணியிருக்கிற ரூல்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்றது தான் டிசிப்ளின். அத எப்படி கரெக்ட்டா ஃபாலோ பண்றது? எப்பவுமே அத பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெயிட்ட குறைக்கணும்னு முடிவு பண்ணி, சாப்பிடுறதுல டிசிப்ளின்டா இருக்க போறேன்னு முடிவு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், எண்ணெயில பொரிச்சது சாப்பிட மாட்டேன், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்பிடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நாம முடிவு பண்ணினா, அத எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்றது? நமக்கு பண்ற சின்ன சின்ன ப்ராமிசஸ நாம காப்பாத்தலன்னா, பின்னாடி பெரிய பெரிய ப்ராமிசஸ காப்பாத்த முடியாம போயிடும். நம்ம டெய்லியும் எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி தான் நம்மளோட சின்ன சின்ன ப்ராமிஸஸும் கூட. டெய்லியும் நம்மளோட ப்ராமிஸ நாம காப்பாத்தினா அந்த பழக்கம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனா அதுவே இன்னைக்கு ஒரு நாள் தானே பரவாயில்ல, நான் பீட்சா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தினமும் நம்ம ப்ராமிஸ பிரேக் பண்ணினா அந்த பழக்கம் தானே ஸ்ட்ராங் ஆகும். இது நாமளே நம்மள ரெஸ்பெக்ட் பண்ண முடியாம பண்ணிடும். அலாம் வைக்கும்போதே நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லிரும், எப்படியும் நீ எந்திரிக்க போறதில்ல, அப்புறம் எதுக்கு அலாம் வைக்கிற அப்படின்னு. நீ எப்பவுமே ஏதோ ஒரு சாக்கு சொல்லுவ, உன்னை நம்ப முடியாது, நீ சொன்ன மாதிரி நடந்துக்க போறதில்லன்னு நம்ம மைண்டே சொல்ல ஆரம்பிச்சிரும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நமக்கு நாம பண்ணின ப்ராமிஸ நமக்காக காப்பாத்துறது தான். டிசிப்ளின் இருந்தாதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாகும். இதுல மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வராது. இங்க நாம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம்.